வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நீங்க ஒரு லீடரா இருந்தா ஒரு கட்டத்துல இத கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. அதாவது நம்ம டீமுக்கும் நமக்கும் நடுவுல மெதுவா தெரியாமலேயே ஒரு பெரிய சுவர் வளர மாதிரி ஒரு ஃபீலிங். டிஸ்டன்சிங் அப்படிங்கிற புத்தகத்தோட அடிப்படையில இந்த இடைவெளி ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ணி பாலங்கள் கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை இந்த கேள்வி உங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கலாம் இல்லையா? ஒரு காலத்துல அவ்ளோ க்ளோஸா இருந்த டீம் கூட இப்போ ஏதோ ஒரு சின்ன தூரம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்படி இருந்தா கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் வர்ற பிரச்சனை இல்ல. நிறைய லீடர்ஸ் இதை ஃபேஸ் பண்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த இடைவெளிய யாருமே வேணும்னு உருவாக்குறது இல்ல. ஆனா நம்ம கவனிக்காம விடும்போது அது மெதுவா நம்பிக்கையை அரிச்சு டீமோட பெர்ஃபார்மன்ஸே காலி பண்ணிடும். சரி, இதுதான் நாம லீடர்ஷிப் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா தலைமைத்துவ இடைவெளின்னு சொல்றோம். அப்போ இந்த இடைவெளிகள்லாம் எங்க இருந்து தான் வருது? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நாம நல்ல எண்ணத்தோட செய்யற 5 பொதுவான பழக்கங்கள்ல தான் இதோட மூல காரணமே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல் தவறு, டீம் கிட்ட பேசுறதுக்கு பதிலா அவங்களுக்கு கட்டளை போடுறது. நம்ம கம்யூனிகேஷன் ஒரு ஒன் வே ரோட் மாதிரி ஆகிடுச்சுன்னா அங்கேயே கனெக்ஷன் கட் ஆகிடும். இத நீங்க ஒரு மெகாஃபோன்ல பேசுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க சத்தம் எல்லாருக்கும் கேக்கும், ஆனா அவங்க பேசுறது எதுவும் உங்க காதுக்கு கேட்காது. ரெண்டாவது, நான் சொல்லிட்டேன் சோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வர்றது. நாம சொன்னதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு தடவை கேட்டு உறுதிப்படுத்த தவறும்போது என்ன ஆகும்? குழப்பம்தான் மிஞ்சும். செஞ்ச வேலையையே திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். மூணாவது காரணம், இந்த ஹையராக்கி, அதாவது அதிகார படிநிலைய ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிறது. எல்லா முக்கியமான முடிவுகளையும் டாப்ல இருக்கிறவங்க மட்டுமே எடுத்தா ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கருத்துக்களுக்கெல்லாம் இங்க மதிப்பே இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போக போக அவங்க பேசுறதே நிறுத்திடுவாங்க. தூரம் இன்னும் அதிகமாகும். நாலாவது, சங்கடமான உரையாடல்களை தவிர்ப்பது. நம்ம எல்லாருமே இதை செய்வோம் இல்லையா? கஷ்டமான விஷயத்த பத்தி பேசினா இப்போதைக்கு நிம்மதியா இருக்கலாம்னு தோணும். ஆனா உண்மையில நாம பிரச்சனையே தள்ளி போடுறோம், அவ்வளோதான். பேசப்படாத ஒவ்வொரு பிரச்சனையும் மெதுவா நம்பிக்கைய அரிச்சு உணர்ச்சி ரீதியான இடைவெளிய ஒரு பெரிய பள்ளமா மாத்திடும். கடைசியா 5வது தவறு, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசுறது. இது எப்படின்னா, ஒரே ஒரு சாவியை வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா பூட்டையும் திறக்க முயற்சி பண்ற மாதிரி. ஒவ்வொருத்தரோட புரிஞ்சுக்கிற விதமும் வேற வேற. அதை நம்ம புரிஞ்சுக்காம ஒரே ஸ்டைல்ல பேசிட்டு இருந்தா அது நிச்சயம் குழப்பத்துல தான் போய் முடியும். சரி, இப்போ இந்த இடைவெளிகளுங்கிற சுவர்களை நாம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி, இந்த சுவர்களை உடைச்சு பாலங்களை எப்படி கட்டுறது? வாங்க பிரச்சனையில இருந்து தீர்வை நோக்கி போகலாம். முதல் பாலம், மேலிருந்து கீழ் நோக்கி கட்டளை போடுறத நிறுத்திட்டு உரையாடல் தலைமைக்கு மாறுறது. அதாவது ஒரு வழி பாதையா இல்லாம 2 வழி பாதையா மாத்துங்க. கேள்விகள் கேளுங்க, அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. லீடர்ஷிப்புங்கிறது ஒரு உரையாடலா மாறணும். 2வது பாலம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நீங்களாம் நினைச்சுக்கிறதுக்கு பதிலா ஃபீட்பேக் லூப்ஸை உருவாக்குங்க. நான் சொன்னதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கேள்வி வரப்போற பெரிய குழப்பங்களை தடுத்து நிறுத்திடும். 3வது, அதிகார படிநிலைய பேப்பர்ல மட்டும் வச்சுக்கிட்டு நடைமுறையில அதை தளர்த்துங்க. முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்க டீம் கிட்ட பகிர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வேலையில ஒரு ஓனர்ஷிப் வரும். இது நம்ம வேலைன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது, கஷ்டமான விஷயங்களை தவிர்க்காம அத பத்தி வெளிப்படையா பேசுறத ஒரு நார்மலான விஷயமா மாத்துங்க. இங்க நாம எதை பத்தி வேணும்னாலும் பயம் இல்லாம பேசலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது தான் நம்பிக்கையை வளர்க்கறதுக்கான ஒரே வழி. கடைசி பாலம், உங்க தகவல் தொடர்பை கஸ்டமைஸ் பண்ணுங்க. எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறத விட்டுட்டு அந்தந்த சூழலுக்கும் அந்தந்த நபருக்கும் ஏத்த மாதிரி உங்க அணுகுமுறையை மாத்திக்கோங்க. அப்போதான் நீங்க சொல்ல வர விஷயம் சரியா அவங்க கிட்ட போய் சேரும். ஓகே, இப்போ தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வேலையில நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு தான் இப்போ ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் பார்க்க போறோம். இந்த பாலங்களை கட்டுறதுக்கு இது ஒரு 5 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். இந்த 5 விஷயத்தையும் உங்க டெய்லி ரொட்டீன்ல கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடைவெளிகள் தானா மாறுறத நீங்களே பாப்பீங்க. வாங்க முதல் படியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு மீட்டிங்கையும் எடுத்த உடனே வேலையை பத்தி பேச ஆரம்பிக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. இது ஏதோ சம்பிரதாயத்துக்காக இல்ல, மனுஷங்களோட ஒரு உண்மையான தொடர்பை உருவாக்குறதுக்கான முதல் படி இதுதான். எல்லாரும் பேசுறாங்களான்னு பாருங்க, அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஒரு வேலை முடிஞ்சதும் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து
சரி, இதுல என்ன நல்லா நடந்தது, என்ன கத்துக்கிட்டோம், அடுத்த தடவை எதை இன்னும் பெட்டரா பண்ணலான்னு பேசுறது தான் இந்த ஃபீட்பேக் ஒருங்கிணைப்பு. இதுல யாரையும் குத்தம் சொல்றது நோக்கமில்ல, அடுத்த முறை இன்னும் சிறப்பா செயல்படணும், அவ்வளவுதான். 3வது, முடிவெடுக்கிற எல்லா அதிகாரத்தையும் உங்க கையிலே வச்சுக்காதீங்க. வேலையை செய்யறவங்களுக்கு பக்கத்துல இந்த அதிகாரத்தை கொண்டு போங்க. நீங்க ஒரு தடையா இல்லாம அவங்களுக்கு வழிகாட்டுற ஒருத்தரா மாறும்போது டீமோட ஓனர்ஷிப் பல மடங்கு அதிகமாகும். அவங்க இன்னும் பொறுப்பா உணருவாங்க. அடுத்தது, துணிச்சலான உரையாடல்கள். 1-on-1 மீட்டிங்ல வெறும் வேலைய பத்தி மட்டும் பேசாதீங்க. அவங்களோட மனநலம் எப்படி இருக்குன்னு அக்கறையா கேளுங்க. இதுல முக்கியமான விஷயம், உங்களுக்கு இருக்கிற சவால்களை நீங்க முதல்ல பகிர்ந்துக்கும் போது அவங்களும் தங்களோட பிரச்சனைகளை வெளிப்படையா பேச தயங்க மாட்டாங்க. கடைசியா, உங்க கம்யூனிகேஷன் ஸ்டைல மாத்துங்க. உங்க டீம்ல சிலருக்கு பார்த்தாதான் புரியும், சிலருக்கு கேட்டா புரியும், சிலருக்கு படிச்சா புரியும். சோ நீங்க சொல்ல வர முக்கியமான விஷயத்த இமெயில், மீட்டிங், ஒரு சின்ன சார்ட், பல வடிவங்கள்ல கொடுங்க. அப்போதான் அது எல்லாருக்கிட்டையும் சரியா போய் சேரும். இந்த ஒரு மேற்கோள் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோட சாரத்தையும் ஒரே வரியில சொல்லுது இல்லையா? சிறந்த தலைமைத்துவம் என்பது கட்டுப்பாட்டை பற்றியது அல்ல, அது இணைப்பை பற்றியது. எவ்ளோ உண்மையான வார்த்தை! அப்போ இந்த முழு பகுப்பாய்வுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். தலைமைத்துவத்துல வர்ற இடைவெளிகள் திறமை குறைவால வர்றதில்ல. நம்ம அன்றாட வேலைப்பழுவுல அந்த மனித தொடர்பை, அந்த கனெக்ஷனை நாம கொஞ்சம் மறந்துடுறதால தான் வருது. சரி, இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடை பெறுறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த இடைவெளிகள்ல எந்த ஒரு இடைவெளிய நீங்க நாளையிலிருந்து சரி செய்ய தொடங்க போறீங்க? நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். யோசிச்சு பாருங்க.